Hello friends, welcome. Exercise 2.3 la vandu 9th sum paaka porom. So find the remainder when 2 power 81 is divided by 17. அதாவது 2 power 81 ங்கற நம்பர் divided by 17 ஆகறப்ப ரிமைண்டர் வந்து என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. இந்த 2 பவர்ஸ்ல வரப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். மேக்ஸिमम கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இந்த ரிமைண்டர் லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் டிஜிட்ல கண்டுபிடிக்கிறப்ப பண்ணிடுவோம். பட் இது பவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா போயிருச்சு. சோ அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த 2 power 81 வந்து பிரிச்சிரலாம். பிரிச்சு எழுதிரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 power 81 வந்து எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 2 power 40 into 2 power 40 into 2 power 1 அப்படியே பிரிச்சு 2 power 40 வந்துட்டு 17 ஆல டிவைட் ஆகறப்ப ரிமைனிங் என்ன கண்டுபிடிக்க முடியலையா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இன்னும் பிரிச்சிரலாம். 2 power 40 வந்து 2 power 20 அப்ப குறைச்சிட்டு வரப்ப கடைசியில நமக்கு கொஞ்சம் ஈஸியா ஆயிரும். ஸ்டெப்ஸ் வந்து ஈஸியா போக ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு வந்து அந்த நம்பர் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த 2 power 81 வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்றேன் 200 into 100 into 50 into இந்த மாதிரி வந்துட்டு சம் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? அப்போ இஸ் கான்க்ரூவன்ட் டு ரிமைண்டர் தானே இங்க வரணும். இதுதான் வந்து டிவைடன்ட். அப்போ ரிமைண்டர் வந்துட்டு வரப்ப 200 வந்து இங்க mod 17 மாடுல வந்துட்டு 17 ஏன்னா 17 தான் டிவைட் பண்ணுது. அப்ப என்ன ஆகும்னா 200 தனியா 17 டிவைட் பண்றப்ப ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு 5 வருது into 100 தனியா 17 டிவைட் பண்றப்ப ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு 7 வருது. 50 தனியா டிவைட் பண்றப்ப ரிமைனிங் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். ஒரு 1 ன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ டோட்டல் ரிமைண்டர் என்னன்னா 2 power 81 க்கு 5 7s are 35 into 1 வந்து 35 தான். அப்போ 2 power 81 வந்து 17 ஆல டிவைட் ஆகறப்ப 35 தான் ரிமைண்டர் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். சோ இதுதான் வந்து நமக்கு கொண்டு போகக்கூடிய மெத்தட். உங்களுக்கு வந்து இந்த லாஜிக் வந்து புரியணும்ல. எப்படி நான் இந்த சம்ம செய்ய போறேன், என் இஷ்டத்துக்கு வந்துட்டு நான் இந்த மெத்தட்ல செய்யறேன் அப்படின்னு என்னடா நான் எடுத்தேன் பேனா எடுத்தேன் எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுல. அதனாலதான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுக்காக நான் வந்து இந்த மெத்தடை சூஸ் பண்றேன் அப்படிங்கறத வந்துட்டு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? சோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறத வந்துட்டு நம்ம கான்ஃபரன்ஸ் மாடல்ல எழுதிருங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட் த ரிமைண்டர் பி சம் வேரியபிள். ரிமைண்டர் வந்து அசியூம் பண்ணணும்ல. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ரிமைண்டர் எழுத முடியாது. அதுக்காக சம் வேரியபிளுக்கு அசியூம் பண்ணிக்குவோம். எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க இல்ல ஆர்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் வாட் எவர் இட்ஸ் அப் டு யூ. அப்போ என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட்டிங் த above given information என்ன given as கான்குரன்ஸ் மாடுலோ. இந்த கொடுத்திருக்கிறத வந்து கான்குரன்ஸ் மாடுலோல எழுதுறோம். அதான் வந்து நான் சொல்ல வரேன். அப்போ என்ன வரும் பாத்தீங்கன்னா 2 power 81 டிவைடன்ட் தானே இது. டிவைடன்ட் இஸ் கான்க்ரூவன்ட் டு ரிமைண்டர் மாடுலோ டிவைசர். சரியா? 2 power 81 is congruent to r modulo 17. இப்போ 2 power 81 வந்து எப்படி பண்ணலாம், எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்கு. a power m plus n is equal to a power m into a power n. முதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா a power p ன்னு இருக்கு. அதை நான் ரெண்டா வந்து பிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வேல்யூ q வந்துச்சுன்னா கூட a power q அப்படின்னா எழுதிக்கலாம். சரி? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 power 81 வந்து 81 எப்படி பிரிக்கலாம் 40 plus 40 plus 1 கூட பிரிக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு தான் இந்த சம்ம நான் பிரிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து நீங்க இந்த மாதிரி சிமிலர் வேல்யூஸா பிரிக்க பாருங்க. 40 plus 40 இந்த மாதிரி வந்து பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. r modulo 17. அப்போ என்ன வரும் இந்த ரூல் படி 2 power 40 into 2 power 40 into 2 power 1 is congruent to r modulo 17. இப்படியே கூட நீங்க போலாம். இப்படியே குறைச்சிட்டே கூட இந்த மாதிரி 81 வந்து 40 மாத்திருக்கேன்ல. அப்புறம் 20 மாத்தலாம், 10 மாத்தலாம். 10 வந்துட்டு 4 plus 6 கூட போட்டு மாத்தி சம்பவம் வந்து செய்யலாம். பட் அது ரொம்ப பெருசாகும், காம்ப்ளெக்ஸா வரும். பட் செய்யலாம். அஃப்கோர்ஸ் இட் இஸ் கரெக்ட். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். நான் 3 ரூல்ஸ் வந்து சொல்றேன். அந்த மாதிரி நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப நான் 2 power 20 into 2 power 20 இதுக்கு வந்து 2 2 power 20 வந்துருச்சு. அடுத்து இதுக்கும் வந்து 2 2 power 20 வரும். சரியா? இப்படி வந்தா அடுத்து ஒரு லாஸ்ட் 2 power 1 திரும்ப இது 2 power 10 இதுக்கு ஒரு 2 power 10 இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கும். பெருசாயிட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்க செய்யலாம். செஞ்சு கடைசியில 256ல வந்து நிக்கும். நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்ததுனால தான் சொல்றேன். 256ல வந்து நிக்கிறப்ப அதுக்கு ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கும். சரியா? 1 into 1 into 1 கடைசியில இந்த 2 இருக்குல்ல போட்டு வரும். சரி? அந்த மெத்தட்ல நீங்க செய்யறதுனால சில தொடர்ச்சி அப்படியே போயிட்டே இருக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லி வருவேன். அந்த மாதிரி நீங்க செய்யணும்னு நினைச்சா நம்பர் 1 உங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும். நம்பர் 2 வந்துட்டு என்னன்னா லெஜிபிளா இருக்கணும்.
பார்க்குறவங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாத மாதிரி, மிஸ்டேக்ஸ் வந்து விடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். மிஸ்டேக்ஸ் விடாம நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக, அதான் ஹேண்ட் ரைட்டிங் சொன்னேன்ல, இதெல்லாம் தவிர்த்துக்கணும். நம்பர் 3 நல்லா ஸ்பேஸ் விட்டு எழுதணும். கவனம் வந்து கொஞ்சம் கூட குறையக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் அந்த மெத்தடில் வந்து செய்யலாம். எனக்கு மறந்துருச்சு இந்த சமயம் எப்படி செய்யணும்னு ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தடில் வந்துட்டு தாராளமாக வந்து ப்ரொசீட் பண்ணலாம். பட் லெஜிபிளாக எழுத பாருங்க, நீட்டாக இருக்கணும், நம்பர்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் யூ ஆர் பர்மிட்டட் டு ரைட் தட், இல்லைன்னா வேண்டாம், மார்க் வந்து குறைச்சி விட்டுருவாங்க. ஸோ 2/40 வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நம்ம குயிக்காக பண்ணணுங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். இன்னும் 2 something போடுறதுக்கு பதிலாக 2/4 the whole power 10 போடலாமா? தாராளமாக போடலாம். a/m is m the whole power n is equal to a/m into n. இதுதான் வந்து ரூல் சொல்லுது. அப்போ 40 வந்து எப்படி பிரிக்கலாம்? 4 into 10 நான் பிரிக்கலாம். சரியா? லெஃப்ட் டு ரைட் பாருங்க. 40 வந்து 4 into 10 பிரிச்சு ஹோல் பவரா வந்துட்டு 10 நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே வரும். 2/4 the whole power 10 into 2/1 is congruent to r modulo 17. பாருங்க, நான் டைரக்டா இங்க 2/4 கொண்டு வந்துட்டேன். பவர் 10 விட்டுருங்க. உங்களுக்கு கீழே போனீங்கனாலுமே எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா 2/4 into 2/4 into 2/4 into அப்படியே ஒரு 10 டைம் வரும். மெத்தட் மறந்துட்டீங்க அப்படின்னா அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லித்தரேன். சரியா? என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இன்னொரு இருக்கு, நீங்க கேட்கலாம், ஏன் இந்த 81ல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணல அப்படின்னு கேட்கலாம். பிகாஸ் நமக்கு 2/4 போடுறதா வந்து கன்வீனியன்ட், 16 வர்றதா நமக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2/4 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வேணாலும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 2 into 2 into 2 into 2 2 times, சாரி 4 times வந்துட்டு 2 மல்டிப்ளை பண்ணணும். அதான் 2/4. 4 தடவை 2 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன? 2 2s are 4, 2 2s are 4, 4 4s are 16 முடிஞ்சு. அப்போ 16/10 into 16/10 into 2/1 is congruent to r modulo 17 அப்படின்னு வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. நான் எதுக்காக வந்துட்டு நான் இந்த 16 கொண்டு வந்தேன்? வேற எவ்வளவோ நம்பர்ஸ் இருக்கு, ஏன் 16 நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா 16க்கும் 17 தானே போய் டிவைட் பண்ணுது. இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து 1 மட்டும் தான் இருக்கு. பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான் வந்துட்டு ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இந்த லாஜிக் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரிமைண்டர் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி 16 இருக்குல்ல, 16ஓட மல்டிபிள்ஸ் தான் வந்துட்டு வரும். சரியா? 16/10 போட்டாலுமே சம்திங் என்ன வேல்யூ வரும்? 16 into 16 into 16 into 16 into அப்படின்னு தானே வரும். அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 16 தான் வந்து கண்டிப்பா வரும். அப்போ ரிமைனிங் வந்துட்டு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா 1 தான் வரும். சம்பவ் ஏதாவது ஒரு வேல்யூ கொண்டு வந்து அதுக்கு நான் 1 தான் வந்துட்டு கொண்டு வர போறேன். அதுக்காக நான் இந்த மாதிரி வந்துட்டு நான் பிரிச்சு இப்படி எழுதியிருக்கேன். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நான் 16 கொண்டு வந்தேன் என்ன. ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து 1. அப்போ நம்ம ரிமைண்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈச் நம்பரை டிவைட் பண்ணணும். இந்த 16 வந்து 17 டிவைட் பண்றப்ப ரிமைண்டர் என்ன, இந்த 16/10 17 டிவைட் பண்றப்ப ரிமைண்டர் என்ன, இந்த 2/1 17 டிவைட் பண்றப்ப ரிமைண்டர் என்ன, இதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணணும். சரி, எங்கே மல்டிப்ளை இருக்கலாம், அதனால நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதுக்காக நான் வந்து சிம்பிளா பண்றதுக்காக தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 நமக்கு வந்து 16 into 16, ஏன்னா இங்க வந்து பவர்ஸ்ல இருக்கு. சரியா? அடிஷனல் இல்ல, பவர்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிங்க. சரியா? 16 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 256 எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 256 வந்து 17ஆல டிவைட் பண்றப்ப என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10 into 17 மட்டும் பார்த்தீங்கன்னா 170 சரி 15 into 17 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 5 7s are 35. ஒரு குத்து மதிப்பா நான் போயிட்டு இருக்கேன். 10 17s are 170 தானே, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 and 20 போட்டு பார்த்தீங்கன்னாலே இந்த மாதிரி வேல்யூஸ்ல வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5 7s are 35, ரிமைனிங் 3, 7 1 is 7, 10, 1 5 is 5, 1 1 is 1. பாருங்க 255 வந்துருச்சு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்ன, ஐ மீன் ரிமைண்டர் என்ன இஸ் 1. ரிமைண்டர் இஸ் 1. அப்போ ஆர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இந்த 16/10 வந்து 256 உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வேலையை முடிஞ்சு. உள்ளுக்குள்ள வந்து 256 இருக்கட்டும், 256 பவர் 1000 இருக்கட்டும். இப்போ 256 வந்துட்டு 17ஆல டிவைட் ஆகிறப்ப ரிமைனிங் இஸ் 1 அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 256 பவர் 1000 டிவைட் ஆகிறப்ப 17ஆல டிவைட் ஆகிறப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 1 the whole power 1000. கரெக்ட் தானே? 256 divided by 17 is remainder is 1. அப்போ பவர் 1000 ஆட் பண்ண கூட சேர்த்தேன் அப்படின்னா இங்கேயும் பவர் 1000 வந்து கூட சேர்ந்துரும், which is 1. இந்த லாஜிக்ல தான் நம்ம வந்துட்டு இந்த சம் வந்து
சால்வ் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் லாஜிக் பேஸ்டு. இது மட்டும் இல்லை, இந்த எக்ஸசைஸ் போன எக்ஸசைஸ்ல ஃபுல்லா லாஜிக் தான். இப்பதான் அதோட உங்களுக்கு முடிய போகுது, அடுத்து ஃபுல்லா சீக்வன்ஸ் தான் வரப்போகுது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 the whole power 5 into 2. ஏன்னா நமக்கு ஸ்கொயர் தானே வேணும், ஏன்னா 16 ஸ்கொயர் தானே 256. இங்கேயும் 16 power 5 into 2 into 2 power 1 is congruent to r modulo 17. உள்ள கொண்டு வாங்க இந்த 2 16 square the whole power 5 into 16 square the whole power 5 into 2 power 1 is congruent to r modulo 17. 16 square value என்ன 256. So 256 the whole power 5 into 256 the whole power 5 into 2 power 1 is congruent to r modulo 17. அப்புறம் இன்னொன்னு மறந்துட்டேன் நானு, சாரி. இந்த சம் எல்லாம் வந்து கண்டினியூ ஆகுறப்ப இப்படி ஒரு ஆரோ மார்க் வந்துட்டு போட்டிருக்கேன் லெஃப்ட் சைடு, சரியா? எல்லா சமுக்குமே. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் தான் வந்து நான் அடுத்து எழுதியிருக்கேன், வேற ஈக்குவேஷன் வந்து நான் புதுசா கிரியேட் பண்ணல, இதோட கண்டினியூவேஷன் தான் இது அப்படிங்கறத டினோட் பண்றதுக்காக. இப்போ 256 ரிமைண்டர் நமக்கு தெரியும், அதான் டீச்சருக்கு நம்ம ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல எழுதி ஆகணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, let the remainder of 256 be x அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். இப்போ 256 is congruent to x modulo 17. இந்த 256 ஓட ரிமைண்டர் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, 1ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் மெத்தடிக்கலா வந்து, அதாவது இந்த மெத்தட் வைஸ் வந்துட்டு நமக்கு டீச்சருக்கு சொல்லணும்ல, அப்பதான் அவங்க கரெக்ட் போடுவாங்க. நம்ம மனசுக்குள்ள நினைச்சதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும், எழுதிதான் ஆகணும். அப்போ 256 is congruent to 1 modulo 17. இப்போ நம்ம டைரக்டா அப்படியே எழுதிடலாம். பாத்தீங்களா, எதுக்கு நான் இங்க ஆரோ மார்க் போடுறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இது வேற ஈக்குவேஷன், தட்ஸ் வை இந்த ஆரோ மார்க் வந்து நான் போட சொன்னேன் 1 modulo 17. ஸோ இதை கொண்டு போய் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் அங்க, சரியா? அதாவது 256 the whole power 5 into 256. இங்க பாருங்க நான் ஆரோ மார்க் போடல. ஸோ இதுக்காக தான் நான் இந்த ஆரோ மார்க் வந்து கண்டினியூஸா போட்டு சொல்றேன். இந்த சம்மன் இல்ல, எல்லா சம்மனையுமே வந்துட்டு பண்ணிருங்க r modulo 17. அப்போ என்ன வரும்? 256 the whole power 5 into 256 the whole power 5 into 2 power 1 is congruent to 256 ஓட ரிமைண்டர் என்ன 1 the whole power 5 into again 256 ஓட ரிமைண்டர் என்ன 1 the whole power 5. 2 ஓட ரிமைண்டர் என்ன, அதாவது வெறும் 2 ஓட ரிமைண்டர் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 into 17 என்ன 0. அப்ப ரிமைண்டர் என்ன 2. of course it's 2. யோசிச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள வந்து 2 இருக்கு, இங்க 17 இருக்கு. ஆக்சுவலா வந்து டிவைட் ஆகாது தான், பட் வேற வழி இல்ல, பண்ணிதான் ஆகணும். சோ 0 17 சார் 0 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டர் என்ன 2. திஸ் இஸ் குவாஷன்ட், திஸ் இஸ் டிவைசர், திஸ் இஸ் டிவைடண்ட் அண்ட் திஸ் இஸ் த ரிமைண்டர். ஓகே, அப்போ நமக்கு வந்து 2 வந்து 17 ஆல டிவைட் ஆகிறப்ப ரிமைண்டர் இட்செல்ஃப் 2 modulo 17. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? கான்க்ரூவன்ட் டு 1 into 1 into 2 modulo 17. கரெக்ட் தானே? 1 power 5 1 தான். இஸ் கான்க்ரூவன்ட் டு 2 modulo 17. தேவைப்பட்டா ஃபுல்லா எழுதிருங்க, நான் இதான் வந்து ஃபைனல் ஸ்டெப். அப்போ 256 the whole power 5 into 256 the whole power 5 into 2 power 1. அப்போ இதோட ஆன்சர் என்ன? எதை உண்டானது இது? 2 power 81. அதை தான் நமக்கு கடைசியா அப்படி பிரிச்சு எழுதியிருக்கோம். அப்போ 2 power 81 is congruent to 2 modulo 17. Therefore the remainder இல்லைன்னா the value of r எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் is 2 அப்படின்னு நம்ம வந்து ஃபைனலா கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.